நம்ம புள்ள வெளிநாட்டு போயிடுச்சு, நம்ம புருஷன் வெளிநாட்டு போயிடுச்சு, நம்ம அப்பா வெளிநாட்டில் இருக்கான், அதனால் நம்ம அண்ணன் வெளிநாட்டில் இருக்கான், நம்ம வந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக செலவு பண்ணுவோம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவுக்கு வெளிநாட்டில் வாழ்கிற லேபராக ஒர்க் பண்ணுற குடும்பங்கள் வந்து அங்கே ஆடம்பர செலவில் ஈடுபட்டுட்டு பொழப்பு அங்கே ஒழுங்காக பார்க்கல வைக்கல அப்படின்னா இவன் ஆயுள் கைதி மாரி இங்கேயே வெளிநாட்டிலே கடந்து காலத்தை ஓட்டுறதை தவிர மற்றபடி அவன் ஊருக்கு வர முடியாது. 4 நாள் 5 நாள் லீவுக்கு வந்தால் கூட அங்கே வந்து இல்லை ஒரு மாதம் 2 மாதம் லீவுக்கு வந்தாலும் ஏன்டா அந்த ஊருக்கு போனால் இங்கே இருந்தாலும் காசு அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவன் இங்கே இருக்கும்போது ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு அங்கே ஊருக்கு வந்த பிறகு அவன் மூஞ்சை பார்த்துட்டு உட்காந்து என்ன பண்ணுங்க பாருங்கள், ஆடு மாடு கணக்காக தான் காலையில் வேலைக்கு போயிட்டு காசு பணம் வந்து இந்த $1 சம்பாதிக்கிறது வந்து இங்கே சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே குடும்பங்களை வந்து கரெக்டாக நடத்தினா மட்டுமே இந்த ஆண் வந்துட்டு ஒரு 5 ஆண்டா 10 ஆண்டா வந்துட்டு வேலை பார்த்துட்டு ஊருக்கு வந்து ஏதோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அப்படி இல்லை, நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு வீண் செலவு விரைய செலவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா காலத்துக்கு இந்த ஆண் வந்து இப்படியே கஷ்டப்பட்டு ஓயிறதான் தவிர வேறு